පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නාමල් රාජපක්ෂ මහතාගේ නීතිඥ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டத்திரணி பதவி தொடர்பிலும் அவர் லண்டனில் சட்டத்துறை பட்டத்தை பெற்றுக்கொண்ட விதம் தொடர்பிலும் அதனை கொண்டு சட்டக்கல்லூரிக்குள் அனுமதி பெற்றமை தொடர்பிலும் பல இணையதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. எமது நாட்டின் புலனாய்வு பத்திரிகையாளரான நிர்மலா கண்ணங்கர இந்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ இலங்கை சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பித்தது 2009 செப்டம்பர் 25ஆம் தேதியாகும். அதே தினத்தில் சட்டக்கல்லூரி அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர் விண்ணப்பம் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் என்ற பல்கலைக்கழகத்தை இலங்கை சட்டக்கல்லூரி அங்கீகரித்திருக்கவில்லை. அக்டோபர் 15ஆம் தேதியே அந்த கல்லூரிக்கு இலங்கை சட்டக்கல்லூரி அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக உள்ள சகல ஆவணங்களையும் சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தையும் இந்த பாராளுமன்றத்தின் கௌரவத்தையும் பாதுகாப்பதற்காக நாமல் ராஜபக்ஷ இது தொடர்பில் விளக்கம் அளிப்பார் என நான் எதிர்பார்க்கின்றேன். පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ සහ පාර්ලිමේන්තුවේ ගරුත්වය ආරක්ෂා කිරීම සඳහා ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නාමල් රාජපක්ෂ මැතිතුමා මේ ගැන පැහැදිලි කිරීමක් කරයි කියලා. ඔබතුමාලා ඔය කතාවම දැන් මේ පාර්ලිමේන්තුවට නාමල් රාජපක්ෂ මැතිතුමා මේ ආණ්ඩුව ඇවිල්ලා 3 2 ආපු ගමන්ම ඔබතුමාලා ඔය කතාව කිව්වා. ඔය ලෝ ඩිග්‍රිය ගැන කතා කරානේ. ඒ වෙලාවේ ඔබතුමාලා නිකන් හිටියේ නෑනේ. ඔබතුමාලා ගියා උසාවියට ගිහලා මැජිස්ට්‍රේට් කෝට් නම්බර් 1 එකේ ඔබතුමාලා නඩුවක් දාලා තියෙනවා නාමල් රාජපක්ෂ මැතිතුමාගේ ඒ උපාධිය පිළිබඳව. මම හෙට යන්න ඔබතුමා CID එකට දෙන්න මේ කරුණු ටික එතකොට උසාවියට වාර්තා කරන්න පුළුවන්. යන්න සිටි යුනිවර්සිටි එකට ගිහිල්ලා ගන්න තොරතුරු උසාවි නියෝගයක් යවුවා නම් එහෙට ඔන්න සර්ටිෆිකේට් එකක් ගන්න පුළුවන්. ஊடகவியலாளர் நிர்மலா கண்ணங்கர முன்னெடுத்த நீண்ட ஆய்வொன்றில் ஐக்கிய ராஜ்யத்திலும் இலங்கையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட சட்டக்கல்லூரி பட்டம் தொடர்பில் பல சாட்சியங்கள் வெளிக்கொணரப்பட்டன. அதனூடாக அவருக்கு சட்டக்கல்லூரிக்கு செல்வதற்கு முதல் தர தகுதி இல்லை என தெரிய வந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரிக்கு செல்வதற்கான தகுதியை பூர்த்தி செய்திருக்கவில்லை எனவும் அங்கு தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறெனினும் அவர் சட்டக்கல்லூரிக்குள் உள்வாங்கப்பட்டதாக ஊடகவியலாளர் நிர்மலா கண்ணங்கர தனது ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 16 வருடங்களின் பின்னர் நீண்ட ஆய்வின் பின்னர் குறித்த சர்ச்சைக்குரிய புதிய விடயங்கள் பல வெளிவந்துள்ளன. அவரின் பல்கலைக்கழக பட்டம் சட்டக்கல்லூரிக்குள் நுழைவதற்கு போதுமானது அல்லவென அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சட்டத்தரணி ஆகுவதற்கு உள்ள ஒரே வழியான சட்டக்கல்லூரிக்குள் நுழைவது இலகுவான விடயம் அல்ல. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்டத்துறை பட்டம் உள்ளதாக தெரிவித்து ஏனைய பரீட்சைகளிலிருந்து விடுவிப்பு பெற்றுள்ளதாக நிர்மலா கண்ணங்கர தனது ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ இந்த இரண்டாவது முறைமையை தெரிவு செய்து அவர் லண்டனில் உள்ள சிட்டி பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை பட்டத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதற்கமைய நாமல் ராஜபக்ஷ 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டத்தரணி கல்வியை ஆரம்பித்துள்ளார். தற்போதுள்ள அறிக்கைகளின் ஊடாக 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றதாகவும் அதனூடாக அவர் லண்டனில் சட்டத்துறை பட்டத்தை பூர்த்தி செய்ததாகவும் தெரிவித்து இலங்கை சட்டக்கல்லூரிக்குள் நுழைய முயன்றுள்ளார். நாமல் ராஜபக்ஷ 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி இலங்கை சட்டக்கல்லூரிக்கு தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாக எக்ஸ்மினர் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த இணையதளத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பிலான உரிமை மற்றும் பொறுப்பு அந்த இணையதளத்திற்கே உரித்தானது என்பதோடு மக்களின் தகவலறியும் உரிமையை உறுதிப்படுத்தி தாம் இதனை வெளிப்படுத்துவதாக அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விண்ணப்பத்தின் குறிப்புகளுக்கு அமைய அதே தினத்தில் அதனை மீளாய்க்குட்படுத்தி அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இணையதள தரவுக்கு அமைய சட்டக்கல்லூரி அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசன்னலால் டி சில்வா தெரிவிக்கையில் சட்டக்கல்வி ஆணைக்குழுவின் ஏற்பாடுகளுக்கு அமைய அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டம் பெற்றுள்ள ஒரு மாணவனை சட்டக்கல்லூரிக்குள் அனுமதிக்க எவ்விதத்திலும் வாய்ப்பு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சட்டத்துறை பட்டம் ஊடாக சட்டக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் அதன் பிரதி ஆகிய இரண்டும் அவசியமாகும். எனினும் சட்டக்கல்லூரிக்கு நாமல் ராஜபக்ஷவின் குறித்த சான்றிதழ் ஒருபோதும் கிடைக்கவில்லை என்றும் அதன் பிரதி மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயத்திற்கு அமைய குறித்த சான்றிதழில் நாமல் ராஜபக்ஷவுக்கு சிட்டி பல்கலைக்கழகத்தின் 3ஆம் நிலை சட்ட கௌரவத்துடன் கூடிய சட்டத்துறை பட்டமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த சான்றிதழும் வழமைக்கு மாறானதெனவும் அது 2009 செப்டம்பர் 15ஆம் தேதி மால்கம் கிளீஸினால் கையொப்பமிடப்பட்டிருந்தாலும் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிளீஸ் குறித்த பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்ததாக தெரிய வருகிறது. அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து விலகிய பின்னர் வழங்கப்பட்டுள்ள எந்த சான்றிதழ்
சான்றிதழ் குறித்தும் தனக்கு தெரியாது என கிலீஸ் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ சட்டக் கல்லூரிக்கு அனுப்பியிருந்த சட்ட பட்டத்தின் பிரதி ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அவர் சமர்ப்பித்திருந்த விண்ணப்பத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் இன்று இந்த அறிக்கையை சபையில் சமர்ப்பித்த அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இது குறித்து விளக்கமளிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.